தம்பி புண்டாண்டோம். வணக்கம் வணக்கம். நான் தம்பி புண்டாண்டோம். புண்டாண்டோம். இதுதான் லட்சுமி ராஜ்யமுருது சபை. லட்சுமி ராஜ்யமுருது அறிவாளிகள் சூழ்ந்த தெரு சபை. அறிவாளிகள் சூழ்ந்த கஷ்ட கல தனவான்கள். ஆமா, அவன் சபை இருக்குது. இப்ப சபையில இந்த சின்ன சிறுவன் ஓடி வந்தாரு. என்னோட விளக்கம் உங்களுக்கு புரியுதா? விளக்கம் தெரியுமே. அதோ திருக்கோளூர் தாலுக்காவை சேர்ந்த திருப்பால பந்தல் கவிமணி. அது கிடையாது. இது அந்த மாறுவாரத்தில் வந்துருக்கு. இத்தனை விளக்கம். ஓ, இந்த விளக்கம் தெரியாதுங்க. இந்த மருத்துவ உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நீங்க தாண்டா வந்து சாப்பிட்டீங்க. இப்ப ஏற்பட செலவு பண்றாங்க கொள்றாங்க. ஆனா ஆட்டுக்காரர் மட்டும் ஒரு நாங்க எங்கேயும் சாப்பிட்டோம். நாங்களும் திருவிழா ஓட்டுறோம் சாப்பிட்டோம். எப்படின்னா பேர் வசதி கூட செய்யறாங்க. விழுப்புரத்தில் சாப்பிட்டோம். அப்படி இருக்கா இது இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோளூர் தாலுக்கா சேர்ந்த மருத்துவர் நகரத்தில் அமைக்கக்கூடிய இந்த மகாபாரத மணிக்கு கூழ் வார்த்து அபிஷேகம் செய்து அதோடு அந்த அம்மனுக்கு கூழ் ஊற்றி தெருக்கூத்து வைத்துள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் நாட்டாளுக்கு மலை கண்ணைகள் காய்ச்சல மாதிரிகள் இந்த ஊரில் கூட நாடகாசிரியர் அனைவருக்கும் ஆரோக்கியம் சத்தமா வளரக்கூடிய வீரன் அப்பாவிற்கும் இதை கரகாட்ட குழு தலைவராகக்கூடிய என் சித்தப்பா முனுசாமி அவர்களுக்கும் இந்த சின்ன திருவள் அப்படி இருக்கக்கூடிய மதியக்கூடிய ஆர்வீர் எனது மேல் தானல் கீழ் தானல் சேர்ந்த ஆர்வீர் மாமா நாடகாசிரியர் சேகராசிரியர் பாதாளர்களுக்கும் வெளி நேரம் அப்படிதான் இந்த வேஷத்தை இப்படிதான் ஆட வேண்டாம், இப்படிதான் பேச வேண்டும் என்று கிருஷ்ணபதி மாமனா சேகர் மாமனை சொல்லி கொடுத்து இந்த சபைக்கு ஆட வைத்துள்ள ஆர்வல் அப்பா மாரிமுத்து அப்பா இருக்கும். ஏன்னா இப்பேற்பட்ட சபை மனிதன் சின்ன திருவள்ளுவர் அறிவிலே கிடையாது. எப்படிதான் பேச வேண்டும், எப்படி ஆட வேண்டும் அப்படின்னு உயர் திருவள்ளுவர் சேகர் மாமா கிருஷ்ணபதி மாமா உயர் திருவள்ளுவர் அப்பா தம்பி இருக்காரு அண்ணன் கவியரசு அண்ணன் நாடகாசிரியர் முதல்வர் சந்திரகாசன் ஆசிரியர் அந்த குழுவினரை கொண்டு வந்து இப்ப நடத்தக்கூடிய அதை மைக்கான் என்று சொல்லக்கூடிய ராமதாஸ் மைக்கான் என்று சொல்லக்கூடிய ராமதாஸ் கொண்டு வந்து இந்த நாடகத்தை அனைத்து உள்ளங்களுக்கும் மாதாபிதாசு தேர்வுகளுக்கும் இந்த சிறுவன் வணக்கம் இந்த திருவிழை தாய்களை பார்த்துக்க என்னது அம்மா 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 பார்க்க வேண்டும். அப்பம்மா அவருடைய
ஓ அண்ணையாரே சரணா எப்படி பாராட்டு தெரிஞ்சு போயிட்டேன் மகனே பவாடராய் முருகப்பெருமானாக இருந்த உன்னை இந்த உருவத்தை மாற்றி ஏன் வர சொல்ற தெரியுமா? ஏன் ஓடியா இந்த கமலங்களை ஆதாரமாக சேவித்தபடினால் அன்றைக்கும் இந்த பூ உலகிலே மழக்கடவாய் நீடுடியா அகட்டுமா விளையாடி கொண்டிருக்கும் போது என்னுடைய தோழரோடு சென்று விளையாடி அதை கண்டு கணிக்கும் போது திடீரென்று மந்திரி விட்டு பரமழைத்த காரணம் யாது அப்படின்னு கேட்கிறேன். ஏற்கனவே உன்னுடைய அன்னையாகிய பார்வதாவுக்கும் இந்த பரமனுக்கும் ஏற்கனவே பிறந்தா வனத்திலே வாக்குவாதம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேச கோபத்திலே அதாவது பயிர் வச்சுதான் பிழைக்கணும், பாமர மக்களுக்கு படியாளக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன். ஆனா எனக்கு கோபம் வந்துச்சு. கட்சியில் அவன் என்ன பண்ணான்? ஓடினால் நெற்றி கண்ணை திறந்து ஒரு புறமாக ஒதுங்கி விட்டால் உடனே ஒரு பொறியானது பூலோகத்திலே விழுந்து என்னாச்சு தெரியுமா? அங்கே ஒரு குழந்தை உருவானது. அந்த குழந்தை பார்க்கின்ற பொழுது அகோர உருவமாக கோழி முட்டை கண்களும் கோட்டாளி பற்களுமாக உருவாயிடுச்சு. பார்த்த உடனே எங்களுக்கு பயம் வந்துச்சு. ஓ இந்த குழந்தை எடுத்து சென்றால் பின்னாடி நமக்கு ஆபத்து என்று உடனே பார்த்தோம் இருவரும். ஏன்னா எனக்கு அப்ப நடந்துகிட்டு இருந்து அதாவது கேது மகாதிசை. ஆமா கேது மகாதிசை நடந்தது. உடனே என் நெற்றி பிறந்ததால் பரமனுக்கு பிறந்ததால் பரம கேதனன் என்று பேச்சு அந்த வனத்திலே விட்டுவிட்டு நாங்கள் இருவரும் கைலாயம் போய்விட்டோம். அப்படி செல்லும் தருவாயில் அந்த குழந்தையானது வளர்ந்து 33 கோடி தேவர்களையும் 48 ரிஷி கூட்டங்களையும் அச்சத்துக்கு பாலர்கள் அனைவரும் ஆனால் அவன் பாக்கிய வரம் என்ன? இப்படி சொல்லக்கூடிய 3 வரங்களை பெற்று இந்த 3 உலகத்தையும் அவனை ஆளுகின்றான். ஆனால் அவனை வெல்ல வேண்டும் என்றால் ஒரு பெண்ணாகவும் இருக்க வேண்டும். அப்படி அம்மா தான் யோனி துவாரத்தின் வழியா பிறக்காதுங்க. அது மட்டும் இல்ல யோனி துவாரத்தின் பிறக்காத ஒரு உண்மைதான். கிட்ட போற அவனை விட்டு அவனோடு என்னுடைய மனைவியாகிய பார்வதியானவள் அகோர உருவமாக வந்தால் அண்ணவனை கொள்ளலாம். அப்படி அது அனுப்பிருக்க எப்படி மகோர உருவத்தோடு வந்தால் அது அமர்ந்து அந்த அப்படி அம்மா பார்த்து
என்ன பண்ண முடியாது.